யூனியன் பேங்க்ல தான் நான் வேலை செய்யறேன் இப்போ. அந்த பிரகாசம் சாலை அங்க. நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கண்ணா, பரவாயில்ல, போயிட்டு இருக்கண்ணா. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமா பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினை ஒட்டி இணையவழி கருத்தமர்வு. இன்று 88வது நாள். நம்முடன் கருத்து பகிர்வை பகிர வந்துள்ள தோழர் திருமுகுணா செல்வகுமார் அவர்கள் மத்திய சென்னை மேலிட பொறுப்பாளர் அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைப்பதற்கு முன் இவரை பற்றிய சிறிய முன்னுரையை கதிர் புரட்சிமாறன் அரியலூர் மாவட்ட மேற்கு மாவட்ட சிறுத்தை அவர்கள் வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா, தற்போது நீங்கள் பேசலாம். போஸ்ட் கொடுத்துட்டேன், பேசலாம். பேசுங்கண்ணா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. கதிரண்ணா கேக்குதா? பேசுங்க. வெல்லும் திறத்தை ஏழை நிறத்தை கொண்ட சிறுத்தை என் போர்முனை தலைவர் அறிவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் போர்ப்படை தளபதிகளே, எம் இனமானம் காக்க வந்த விடுதலை சிறுத்தைகளே, அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம் என்கிற தாரக மந்திரங்களை உள்வாங்கி களமாடி விளையாடி நடமாடி கொண்டிருக்கும் என் 2 கால் சிறுத்தைகளே, சேரிகளின் வளம் வந்து கொண்டிருக்கும் இளம் புரட்சியாளர்களே, வருங்கால இந்தியாவின் ஆளுமைகளே, அறிவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வார்ப்புகளே, வளர்ப்புகளே, எனது உயிரின் உயிரான தோழமைகளே, தலைவர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன், அரியலூர் மாவட்டம் கதிர் புரட்சிமாறன். இந்த இணைய சேவை இணையதளத்தில் இணைந்திருக்கக்கூடிய என் இணைய உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தினை காணிக்கையாக்குகிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாநாடு. இந்த மாநாடு என்பது நாம் அரசியலில் எந்த அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், அரசியலின் ஆளுமையை காட்டுவதற்கு இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். அதை மையப்படுத்தி, அரசியலை மையப்படுத்தி இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 17 மாவட்டத்தை சார்ந்த கட்சி பொறுப்பாளர்கள், தோழர்கள் அங்கிருந்து திருச்சி சிறுகனூரை நோக்கி வர முடியாத ஒரு சூழல். அதை தாய் சிறுத்தை அவர்கள் சிறுத்தைகளின் நலனை கருதி இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடை ஒத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி பொருளாதார ரீதியாக நாம் பின்தங்கி இருந்தாலும் கூட அரசியலிலும் ஆளுமையிலும் இன்று அனைவரும் நம்மை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அசைவும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்ன என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திடீரென்று தேதியினை 23வது தேதி டிசம்பர் 23 என்று முதலில் அறிவித்திருந்தார். அதன் பின்னர் 29ஆக மாற்றியிருந்தார். ஏன் அதை மாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு நன்கு அறியும். ஒரு சிறிய விடயத்தை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று பார்த்தால், ஒரு 3 தினங்களுக்கு முன்பதாக நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பயணம் செய்திருந்தார். அந்த டெல்லி பயணம் செய்திருந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மற்றும் அனைவரும் என்ன செய்தார்கள் என்றால், மக்கள் எல்லாம் உணவு இன்றி, உடை இன்றி, வாழ்வாதாரம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் பெரிய பொருட்படுத்தாமல் அவர் கூட்டணி விஷயமாக டெல்லி பயணம் செய்திருக்கிறார் என்ற
ஒரு செய்தியானது சமூக வலைதளங்களிலே மிக பெரிய பரபரப்பாக இருந்தது. அதே சூழல் விடுதலை சிறுத்தைகளும் கருத்தில் கொண்டு இந்த வேளையிலே மக்கள் உணவு இன்றி, வாழ்வாதாரம் இன்றி, பொருளாதார சூழல் இன்றி வாழ்ந்து வரும் நிலையில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டு என்பது இந்த 29ஆம் தேதி நான் நடத்தினால் நாம் சுயநலவாதியாகவும் கட்சியை நாம் ஏதோ ஒரு வகையில் கொண்டு சேர்ப்பது போல இருக்கும். அதை கருத்தில் கொண்டுதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 29 என்ற ஒரு தேதியை மாற்றி பொங்கலுக்கு பிறகு என்று அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே பொங்கல் தினமானது நாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் அந்தந்த ஊருக்கு சென்றிருப்பார்கள், சொந்த ஊருக்கு படையெடுத்திருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது 24 டிசம்பர் 24 திராவிட முன்னேற்ற கழகமானது அவர்களுடைய இளைஞரணி மாநாடு என்பது சேலத்திலே நடக்க இருக்கிறதாக சொல்லியிருந்தார். அதே வேளையில் நாமும் அதை உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாடும் உடனடியாக நாம் செய்ததால் அது தவறாக இருக்கும். முதலில் நாம் திமுகவினுடைய எந்த அளவிற்கு அந்த இடத்தில் கூட்டம் சேர்க்கிறார்கள், எப்படி என்ன நடக்கிறது என்பதை முதலில் நாம் பார்ப்போம். பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் சிறுகனூர் திருச்சியை நோக்கி படையெடுப்போம். நம் கூட்டமானது வரலாற்றில் பதியக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஏற்கனவே தேசம் காப்போம் இன்று வரை பேசப்படுகிறது. எந்த அளவிற்கு நாம் தேசம் காப்போம் மாநாட்டை நாம் ஒருங்கிணைப்பு செய்தோமோ, தலைவர் அவர்கள் ஆணைக்கிணங்க நாம் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் அந்த வெல்லும் தேசம் காப்போம் மாநாட்டை நாம் எந்த அளவுக்கு வழிநடத்தி அதை நல்லபடியாக நடத்தி முடித்தோமோ அதை விட பல மடங்கு இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நாம் படையெடுத்து அதை அருமையாக நாம் செய்து முடிப்போம். தலைவர் அவர்களினுடைய ஆணைக்காக காத்திருப்போம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்த அத்துணை உறவு சொந்தங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் செல்லதுரை அண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த திருமாப்பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி ரேணுகா அவர்களுக்கும் இன்னும் இந்த தளத்திலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை உறவு சொந்தங்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை மீண்டும் நான் காணிக்கையாக்கி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு சகோதரன் கதிர் புரட்சிமாறன். வணக்கம். நன்றி. சிறப்பான உரையினா. சமூக நீதி தலைவர் அப்படின்னு தலைவரை கூறுவார்கள். அதை உண்மையாகவே சமூக நீதி தலைவர் தான் என்று ஏற்றுக்கொண்டு தலைவரின் பின்னே வந்த எங்களது நெஞ்சமிகு பாசமிகு அண்ணன் விசிகாவின் உடன்பிறப்பாக எடுத்துக்கொண்டு இதுவரையும் களப்பணியாற்றி கொண்டு தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் களப்பணியில் நான் இருக்கிறேன் என்று தற்போது கூட இந்த இடையூறு காலத்தில் அந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற தலைவர் ஆணையிட்டு இருக்கிறார். அதற்காக அண்ணன் அவர்கள் தயார் நிலையில் உள்ளார். எந்த நிலையிலும் தலைவருக்காக தலைவரின் தளபதியாக இருந்து கொண்டிருக்கும் நமது செல்லதுரை அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அண்ணா, தற்போது நீங்கள் பேசலாம். அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும், தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு நேற்று என்னுடைய தம்பி தமிழரசன் அவர்களும் இன்னொரு தம்பி பாஸ்போர்ட் சுரேஸ்வரன் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணா, நீங்கள் அந்த திருமாப்பட்டறை என்கிற அந்த சமூக ஊடகத்தின் சார்பிலே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம், அதில் நீங்கள் பேச வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார்கள். நான் இன்று 88வது நாளாக நீங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 100 நாட்கள் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது மிகவும் சவாலான விஷயம். அதை நீங்கள் திறமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தலைவர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் 100 நாட்கள் ஒரு சமூக ஊடகத்தில் தொடர்ச்சியாக தலைவருடைய கட்சியினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, குறிப்பாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டத்தினுடைய நோக்கங்களை, அதன் சிறப்பம்சங்களை, அதனுடைய தேவைகளை முன்னிறுத்தி அதை பேச வைத்து அதை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகச் சவாலான, மிகவும் சிறப்புக்குரிய, போற்றுதலுக்குரிய இந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை அன்பு சகோதரி ரேணுகா அவர்கள் ஒருங்கிணைத்திருப்பது உள்ளபடியே நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அவரோடு இணைந்து தோழர்கள் முகமது சித்திக், சஜன் பராஜ், முத்தமிழ் வளவன், தோழர் மாலின், இன்னும் இளைய பாரதி,
உள்ளிட்ட தோழர்கள் அவருக்கு கைகோர்த்து இந்த சமூக ஊடகத்திலே துணையாக நிற்பதற்கு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி சுரேஷ் வளவன் அவர்கள் வடசென்னை மேற்கு மாவட்டத்திலே 74வது வட்டத்தினுடைய வட்டச் செயலராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த இன்னொரு தம்பி மாசி தமிழரசன் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். தொடர்ந்து பல நிகழ்வுகளில் என்னோடு பங்கேற்று கட்சியினுடைய நிகழ்வுகளை கலந்து கொண்டவர். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு இந்த சிறப்பு வாய்ந்த தலைவர் நிறைவாக கலந்து கொண்டு இந்த தொடர் நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக அவர் பங்கேற்று இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்ய இருக்கின்றார் என்கிற ஒரு நிகழ்வில் நானும் ஒரு பங்களிப்பை தருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு உண்மையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர், இரண்டாவது புரட்சியாளர், சமூக நீதி காவலர், எழுச்சி தமிழர் அண்ணன் டாக்டர் Thol.Thirumavalavan அவர்கள் இந்த அரசியல் களத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக எத்தனையோ பெரிய போராட்டங்களை, சோதனைகளை, சூழ்ச்சிகளை அவர் கடந்து வந்து, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் உயிருக்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல்களையும் தாண்டி இந்த பொதுவெளியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்றால், இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட ஒரு தியாக தலைவரை பெற்றிருக்கிறது. அதற்கு உள்ளபடியே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சமூக இயக்கமாக, ஒரு எழுச்சி குரலாக, யார் இந்த திருமாவளவன் என்கிற அந்த முகத்தை பார்க்காத காலகட்டத்திலே, அந்த 80களின் இறுதியில், 90களின் தொடக்கத்தில் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாளராக, ஒரு புரட்சியாளராக, அந்த பெயரை மட்டுமே, திருமாவளவன் என்கிற பெயரை மட்டுமே புரிந்து கொண்டு அவருடைய உருவத்தை கூட பார்க்க முடியாத காலகட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டவன் நான். எங்கு அவருடைய பெயர் எழுதியிருந்தாலும் அதை நின்று ஒரு முறை பார்த்துவிட்டு வருவேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் பேனர் என்கக்கூடிய அந்த துணியில் எழுதக்கூடிய அந்த கலாச்சாரம் தான் அப்போது இருந்தது. இப்பொழுது இருக்கிற அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. அந்த காலகட்டத்திலே தலைவருடைய குரல் என்பது ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் அப்படி ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவர்களை இந்த அரசியல் களத்திற்கு இழுத்து வந்தது. வாருங்கள் என்னோடு என்று அவர் அழைக்கும் போது மிக குறிப்பாக சொன்னார், என்னோடு வருபவர்கள், என் தம்பிகள், ஒரு எம்எல்ஏ ஆகிவிடலாம், எம்பி ஆகிவிடலாம், மிகப்பெரிய பதவியை பெற்றுவிடலாம், அரசியல் லாபத்தை அடைந்து விடலாம் என்கிற நோக்கத்தோடு என்னோடு வர வேண்டாம். அதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் போகலாம். நீங்கள் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய கனவை, உங்களுடைய உயிரை கூட நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். எனவே என்னோடு வருகின்ற தோழர்கள் அவர்களுடைய கையாலே அவர்களுக்கு வாய்க்கரிசியை போட்டுக்கொண்டு ஒரு முடிவோடு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அந்த காலகட்டத்தில் தலைவரோடு வந்த எத்தனையோ இளைஞர்கள் இன்று நம்மிடையே இல்லை. நிறைய வழக்குகளை சந்தித்திருக்கின்றார்கள், நிறைய பொருட்சேதத்தை இழந்திருக்கின்றார்கள், நிறைய பேர் இப்பொழுது இறந்து விட்டார்கள். ஆக மிகப்பெரிய தியாகத்தோடு நம்மிடையே வந்து இன்று முகத்தை கூட மக்களிடம் அடையாளம் காட்ட முடியாமல் வாழ்க்கை இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், உயிரை இழந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் உண்டு. அவருடைய தியாகத்தில் தான், அவருடைய இரத்தத்தில் தான், அவருடைய வேர்வையில் தான் நாம் இன்று இங்கே உட்கார்ந்து இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்பொழுது 90 காலகட்டங்களில், 80 இறுதிகளில் எல்லாம் தலைவர் பின்னால் வந்தவர்கள் நிரம்ப படித்தவர்கள் இல்லை. ஆனால் கொள்கையிலேயே, கோட்பாடிலேயே உறுதிமிக்கவர்கள். இப்பொழுதும் அவரோடு வந்தவர்கள் இன்னும் அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பதவியில் இல்லாமல் இருக்கலாம், கட்சியில் கூட மிகப்பெரிய பதவியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு அவர்களை வணக்கத்துக்கு உரியவர்களாக, போற்றுதலுக்குரியவர்களாக நாம் நெஞ்சில நிறுத்த வேண்டும் என்பதை இந்த சமூக ஊடகத்தின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு சமூக இயக்கமானது, ஒரு புரட்சிகர சமூக இயக்கமானது தன்னுடைய தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் பாதையை விட்டு ஐயா ஜி.கே. முப்பனார் போன்ற மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் தலைவரை வலுக்கட்டாயமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைத்து விடுத்து, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு காலத்தின் சூழலை புரிந்து கொண்டு இந்த அதிகார பகிர்வு என்பது இருந்தால்தான், அதிகாரத்தை நாம் அடைந்தால்தான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்கிற நடைமுறை யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப கொள்கை சிதையாமல், கோட்பாடு சிதையாமல், தன்னுடைய அந்த யுக்தியை மட்டும் மாற்றிக்கொண்டு இந்த அரசியல் களத்திலே விடுதலை சிறுத்தை கட்சியை அரசியல் கட்சியாக, வெகுஜன மக்களுக்கான கட்சியாக,
குறிப்பாக 2008ஆம் ஆண்டு அவர் ஒரு அறிவிப்பு செய்தார். வேளச்சேரியிலே அந்த கூட்டம் நடைபெறுகிறது, நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த தீர்மானத்திற்கு இப்பொழுதும் வேளச்சேரி தீர்மானம் என்றுதான் பெயர். அந்த காலகட்டத்தில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை ஒட்டுமொத்தமாக கலைத்துவிட்டு புத்தம் புதிதாக, குறிப்பாக தலைவர் பதவியை கூட கலைத்துவிட்டு, எல்லோரும் வாருங்கள், எல்லோருடைய சமூகத்தை சேர்ந்த மக்களும் வாருங்கள், சிறுபான்மை மக்கள் வாருங்கள், குறிப்பாக பெண்கள் வாருங்கள், இது அனைவருக்குமான அரசியல் கட்சி, இந்த கட்சி உங்களுடைய தேவைக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சி, இது மக்களுக்கான கட்சி என்று அறைகோல் விடுத்து, அதன் அடிப்படையிலே அனைத்து சமூக மக்களையும் அறைகோல் விடுத்து அழைப்பு விடுத்தார். அந்த காலகட்டத்தில் கட்சியில் இருந்த முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்த தோழர்கள் தான் 90-95% மேற்பட்ட தோழர்கள் இங்கு இருந்தார்கள். அவர்களுக்கு தலைவருடைய அறிவுரையாக அவர் சொன்னது, நாம் அழைப்பு விடுத்திருக்கின்றோம், வேறு சமூகத்திலிருந்து, இடைநிலை சமூகத்திலிருந்து நிறைய தோழர்கள் வரலாம், பெண்கள் வரலாம், சிறுபான்மை மக்கள் வரலாம். அப்படி வந்தால் அவர்களுக்கு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பை நாம் வழங்க வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவிகள் போக மீதமுள்ள பதவிகளை நாம் எடுத்துக்கொண்டால் போதும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அரசியல் இது மிகவும் முக்கியமான காலகட்டம். இப்படி அரசியல் நகர்வை நாம் எடுத்தால்தான் வெகுஜன அரசியலில் பொதுமக்களிலும் எல்லா சமூக மக்களிடம் நம்முடைய நல்ல ஆதரவை பெற்றால்தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் அரசியல் கட்சியாக பரிமாணம் பெறும். அப்போதுதான் நாம் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் என்கிற அந்த மிகப்பெரிய புரிதலோடு அவர் ஆற்றிய உரை, அவர் தெரிவித்த அறிவுரையின்படி அந்த தோழர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வரை அந்த நடைமுறை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி வந்தவர்கள் தான் நம்முடைய பொருளாளர் மறைந்த மரியாதைக்குரிய முகமது யூசுப் அவர்கள், இப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக, நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், இன்னொரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய SS பாலாஜி அவர்கள், நான் உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புக்கு வந்தோம். நானெல்லாம் கட்சிக்கு வந்து சரியாக 6வது வருடத்தில் நான் கட்சியினுடைய மாவட்ட செயலராக என்னை அறிவிக்கின்றார். நன்றாக தெரிந்து கொள்கிற தோழர்களே, சென்னையில், அதுவும் குறிப்பாக மத்திய சென்னையில் நீங்கள் ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பை ஏற்று நடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. எனக்கு முன்பின் அறிமுகம் கிடையாது, அனுபவம் கிடையாது. என்னுடைய தந்தையோ என்னுடைய தாத்தாவோ அரசியல் கட்சியில், எந்த அரசியல் கட்சியிலையுமே அவர்கள் பங்கு பெறவில்லை. ஒரு பதவியில் இருந்தவர்கள் இல்லை. அடிப்படை உறுப்பினராக கூட எந்த கட்சியிலும் அவர்கள் இல்லை. என்னுடைய தந்தை ஒரு ஏழ்மை நிலையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், குடும்பத்தில் மூத்த உறுப்பினர். ஒருவருடைய உழைப்பை மட்டுமே நம்பி அந்த மிகப்பெரிய குடும்பம் இருந்த காரணத்தினால் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அவர் வைத்திருந்த ஒரே ஒரு புத்தகம் என்றால் மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை என்கிற ஒரு அந்த சுயசரிதை புத்தகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒருவருடைய மகன்தான் நானும் இங்கு வருவதற்கு முன்பு 10 ஆண்டு காலமாக இப்பொழுது இருக்கின்ற JM ஆரோன் என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் MP அவர்களிடம் 10 ஆண்டு காலம் நான் பணியில் இருந்தேன். அவரிடம் மேனேஜராக இருந்திருக்கின்றேன். அவருடைய கம்பெனி, ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் நான் கன்சல்டன்டாக இருந்திருக்கின்றேன். அவருடைய நன்மதிப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அந்த காலகட்டத்தில் எல்லாம் காங்கிரஸ் கட்சிகளுடைய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அவர் என்னை வலியுறுத்துவார். நான் சொல்வேன் அவரிடம், எனக்கும் அரசியலுக்கும் காத தூரம். நான் சென்னையில் வந்திருப்பதே என்னுடைய குடும்ப வறுமை காரணமாக வந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் என்னுடைய நோக்கம். அரசியல் எனக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை, யாரையும் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எனக்கு வரவில்லை. அப்படி எனக்கு அந்த எண்ணம் வரும்போது நான் அரசியலை பற்றி சிந்திக்கிறேன் என்று நான் கூறியிருக்கிறேன். ஆனால் எங்கு சென்றாலும் இந்த பெயர், திருமாவளவன் என்கிற பெயர், அவர் எழுப்பிய அந்த குரல் என்னை அப்படி ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். ஏனென்றால் என்னை போன்ற ஒரு இளைஞன் என்ன இந்த சமூகத்தில் எதிர்பார்க்கிறானோ அதை அவர் எதிர்பார்த்தார். என்ன இந்த சமூகத்தில் செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போமோ அதை அவர் செய்தார். நமக்குள் எந்த வேகம், எந்த கோபம், எந்த தாகம் நமக்குள் இருக்குமோ அதை அத்தனையும் அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய பேச்சில், அவருடைய செயல் அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே மனப்பூர்வமாக அவரை ஒரு மானசீகமான ஒரு தலைவராக நான் ஏற்றுக்கொண்டு கடந்து சென்று விடுவேன். எனக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலே சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்போ அதற்கான சூழ்நிலையோ எனக்கு அமையவில்லை. நான் அப்படி இருந்து கொண்டிருந்த காலத்தில் தான் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் அமிர்தநிஷா பிரியாணி என்கிற ஒரு பிரியாணி கடை உரிமையாளர், இப்பொழுது அவர் மறைந்து விட்டார். அவர் தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவர்தான் என்னை தலைவரை பற்றி அடிக்கடி பேசுவார். அவர் தலைவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அவர் மூலமாக எனக்கு மரியாதைக்குரிய அண்ணன் கடம்பன் அவர்கள் தொடர்பு ஏற்பட்டது. இப்பொழுது இஸ்லாமிய ஜனநாயகத்தினுடைய மாநில செயலர் இருக்கக்கூடிய
தோழர் அப்துல் ரஹ்மானுடைய தொடர்பு ஏற்பட்டது. அப்படித்தான் நான் தலைவரை சந்திக்க ஆரம்பித்தேன். நான் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கட்சியில் நான் பொறுப்பு வாங்குவதற்கு முன்பாகவே கட்சிக்கான களப்பணியை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். தொழிலாளர் விடுதலை முன்னணிக்கான அந்த விளம்பரம் பதாகைகள் ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கான அந்த ஆட்டோ ஸ்டிக்கர் செய்து தருவது, அவர்களுக்கான பர்சு, கட்சியினுடைய தலைவருடைய முத்திரை பொறித்த அடையாளம் பொறித்த அந்த பர்சு ஏற்படுத்திக் கொள்வது, அடையாள அட்டை வழங்குவது போன்ற பல பணிகளை நான் அவரோடு இணைந்து செய்வேன். என்னுடைய புகைப்படம் தாங்கிய ஸ்டிக்கர்களுடன் நிறைய ஓடிக்கொண்டிருக்கும் ஆட்டோக்களில். ஆனால் நான் கட்சியில் உறுப்பினராக சேரவில்லை. தலைவரை பார்த்து ஒரு முறை பேசும் பொழுது, உங்களுக்கு கட்சியில் இணைந்து பார்த்து செயல்படுவதற்கு என்ன தடுக்கிறது என்று ஒரு வார்த்தை கேட்டார் என்னை பார்த்து. அவர் எந்த அர்த்தத்தில் கேட்டார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் புரிந்து கொண்ட வகையில், இந்த கட்சியில் நீங்கள் சேர்ந்து பணியாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தடை அப்படி என்று கேட்டது, அது சாதி ஒரு தடையாக இருக்கிறதோ என்று அவர் கேட்டாரோ என்று நான் புரிந்து கொண்டேன். ஆக ஒரு ஜனநாயக சக்தியாக நான் இல்லை என்று நினைக்கிறாரா, இல்லை என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறார் என்று தெரியாமல் அது எனக்கு மிகுந்த மன உளைச்சலாகவே இருந்தது. அன்று இரவு முழுவதும் நான் சரியாக தூங்க முடியவில்லை. அடுத்த நாள் அதிகாலையில் அண்ணன் கடமனோடு சென்று தலைவரை சந்தித்தேன். அண்ணா, நான் உங்களோடு கட்சியில் இணைந்து நான் பணியாற்ற விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், கடமன் அவர்கள் சொன்னார், தொழிலாளர் விடுதலையுடைய மாநில துணைச் செயலாளர் பொறுப்பை அவர் எனக்கு வழங்குமாறு தலைவரிடம் கேட்டுக்கொண்டார். பரிந்துரை கடிதம் கொடுத்தார். தலைவர் என்னை பார்த்துவிட்டு நான் அவரை சந்தித்து கட்சியில் சேர்கிறேன் என்று சொன்ன முதல் நாளிலே என்னை வணிகரனுடைய மாநில துணைச் செயலராக பொறுப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்தார் என்னுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அதற்கு அவர் சொன்ன காரணம், அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கின்றார், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய பணி வணிகரணிக்கு தேவைப்படும், அவருடைய அந்த சிந்தனை இந்த அணியை வலுப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். எனவே அவருக்கு அந்த பொறுப்பை வழங்குகிறேன். இது உங்களுக்கு உடன்பாடு தானா செல்லதுரை என்று கேட்டார். அண்ணா, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக செயல்படுகிறேன். எனக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. நான் உங்கள் தம்பியாக உங்களோடு பயணிக்கிறேன். எனக்கு அது மட்டும் தெரியும். உண்மையாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன், கட்சியில் மேல் தீராத பற்று கொண்டிருப்பேன், உங்கள் மீது மாறாத பற்று கொண்டிருப்பேன். அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எனக்கு ஆணையிட்டால், எனக்கு வழிகாட்டினால் அந்த பாதையில் நான் நடந்து செல்வேன், உங்களோடு தொடர்ந்து வருவேன் என்று நான் அவரிடம் சொன்னேன். இது 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய அண்ணனாக, என்னுடைய தலைவராக, என்னுடைய வழிகாட்டியாக, இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நானும் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு செயல்படுறா இல்லை என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர் தவிர்க்க முடியாத, அவர் என்னை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் என்னை ஒரு மாவட்ட செயலர் என்கிற அளவுக்கு நிறுத்தி விடாமல், என்னை அழைப்பது அண்ணன் என்று அழைப்பது என்னுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் என்று அழைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை முழுவதும் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவு இருக்கிறதே, இது வாழ்நாளில் பிரிக்க முடியாத ஒரு பிணைக்கப்பட்ட உறவு. அந்த வகையில் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் எழுச்சி தமிழருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், இந்த சமூகம் மிகவும் மோசமான சூழ்நிலையில் சாதியாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து வருவன். எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அதெல்லாம் நான் உங்களோடு ஒரு 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொன்னால்தான் உங்களுக்கு அது புரியும் என்கிற காரணத்துக்காக நான் சொல்கிறேன். என்னுடைய மகள் எத்ராஜ் கல்லூரியிலே BA முடித்து MA முடித்து பிரசிடென்சி காலேஜில் அவர் PhD பண்ணுவதற்காக அங்கே நான் சேதுலதா என்கிற ஒரு கைடு மூலமாக நான் அங்கே சேர்த்து விட்டிருந்தேன். அவர் படித்திருந்தார். அவருக்கு அந்த அப்ரூவல் வழங்குவதற்கு அந்த பிரின்சிபல் அவர் ஒரு கையெழுத்து போட வேண்டும். அவருடைய தந்தையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருந்தால், நானும் என்னுடைய மகளும் அந்த கைடும் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தோம். எனக்கு அந்த பிரின்சிபாலை நன்றாக தெரியும். எப்படி தெரியும் என்றால், நான் ஒரு விடுதலை சிறுத்தை என்கிற அளவுக்கு அவர் எனக்கு தெரியும். நான் அண்ணன் என்று அடிக்கடி கூறுவேன். தலைவரோட நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நான் பிரசிடென்சி காலேஜுக்கு போயிருக்கிறேன். நான் தலைவர் என்று சொல்லுவதில்லை, நிறைய இடங்களில் அண்ணன் என்றே சொல்லுவதால் அவர் என்னை ஒரு தலித் என்று புரிந்து கொண்டார் போல. ஆனால் அந்த பிரின்சிபல் என்பவர், அந்த முதல்வர் என்பவர் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். நான் என் மகளுக்கான அந்த பரிந்துரை கடிதத்தை, அந்த அப்ரூவல் கடிதத்தை நான் அவரிடம் கொடுக்கும் பொழுது அவர் அப்படியே பார்த்தார். பார்த்து விட்டு என்னையும் பார்க்கிறார், அந்த கடிதத்தையும் பார்க்கிறார், என் மகளையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு ஓகே நான் சைன் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மகளையும் அந்த கைடையும் போக சொல்லிட்டு என்னை மட்டும் உட்கார சொல்றாரு. அப்போ அவர் செல்லதுர, நீங்க நாடாரா அப்படின்னு கேட்டார். ஆமா சார், ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னாரு. ஆமா இருக்கிறேன். என்ன மாவட்ட செயலாளர்? இந்த மாவட்டத்துக்கு நான் தான் மாவட்ட செயலாளர். அப்படியா? எனக்கு அது ஒன்றும் புரியல.
நாடார்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கலாமா, இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. நீங்க அதோட அண்ணன்ல சொல்லுவீங்க, அவர் பிரதர்ல சொல்லுவார். உங்களை தலைவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, பிரதர் செல்லதுரான்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. ரொம்ப அறிமுகம் எனக்கு அவருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்படி கேட்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், ஆளூர் ஷானவாஸும் நானும் உங்களை அடிக்கடி சந்திச்சிருக்கோமே, அவங்க முஸ்லீம் தானே, முஸ்லீம்ங்கிறது பெரிய விஷயம் இல்ல, நாடார் வந்து இருக்கலாமா, இருக்கு இருக்கு எனக்கு புரியல, எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னார். நான் எதுக்கு சொல்றேன்னா, பிரசிடென்சி காலேஜ் அது வந்து மாநில கல்லூரி வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கல்லூரி. அதனுடைய முதல்வர் எவ்வளவு படித்தவர், எவ்வளவு அனுபவம் உள்ளவர், அந்த கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்ட் ஆக போற ஸ்டேஜ். அவருடைய புரிதல் விடுதலை சிறுத்தை கட்சியையும் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றியும் என்ன மதிப்பீடு இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் நமக்கு இதில் வேண்டும். ஒரு நாடார் இந்த கட்சியில் எப்படி உறுப்பினராக இருக்கலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை அவர் இடத்திலே கேட்கிறார். நீங்கள் உண்மையிலே நாடார் தானா அப்படின்னு கேட்கிறார். எந்த ஊர் என்று கேட்டார். என்னுடைய விலாசத்தை தெரிந்து கொண்டார். என்னுடைய முன்னோர்களை பற்றி கேட்டார். நான் நிறைய உதாரணங்கள் சொன்னேன். கட்சி எங்களுடைய சமூகத்தில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் அவரிடம் சொன்னேன். தலைவரை பற்றி நிறைய பேசினேன் அவரிடம். அவருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் அறிமுகமானவர், தலைவர் மிக மரியாதை உள்ளவர், தலைவர் அவர் மீது அபாரமான மரியாதை உள்ளவர், தலைவர் முன்னாள் பிரசிடென்சி கல்லூரியுடைய மாணவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமூகம் விடுதலை சிறுத்தை கட்சியை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை, சாதியாகத்தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இரண்டாவது, என்னுடைய மகள் நர்மதா எத்திராஜ் கல்லூரியிலே எம்ஏ படித்திருக்கிறார், பிஏ முடிக்கிறார், எம்ஏ முடிக்கிறார். அவர் நெட் செட் என்ற 2 தகுதி தேர்வுகளையும் அவர் வந்து பாஸ் பண்ணி அவருடைய ஒரு விரிவுரை ப்ரொஃபஸராக பதவியேற்பதற்கான பொறுப்பேற்பதற்கான எல்லா தகுதியோடும் இருக்கின்றார். அவருடைய இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி, என்னுடைய மகள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பிஹெச்டி பண்றாங்க, முடிச்சிட்டாங்க இப்போ. அப்போ அந்த ஹெச்ஓடிங்கிற முறையில் எத்திராஜ் காலேஜில் டாக்டர் பத்மினி, இப்போ அவங்க அங்க இருக்கிறாங்க, எத்திராஜ் காலேஜில் வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு கடிதம் அவங்க கையெழுத்து ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு ஒரு மழைக்காலம். என் மக வந்து நார்மலா வந்து என்னை அழைச்சிட்டு போறதுல நானும் அவ்வளோவா போறது இல்லை, நான் போக வேண்டிய தேவையும் அங்கே வராது. ஆனா அன்னைக்கு வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா எங்க இருக்கிறீங்க அப்படின்னப்ப, தலைமையில இருந்து வந்துட்டு இருக்கிறேம்மா அப்படின்னு. அப்பா நான் காலேஜில் இருக்கிறேன், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு. சரி வரமான்னு நான் போனேன். நான் அப்போ வந்து சிவப்பு கலர் ஸ்கார்பியோ வச்சிருப்பேன், அதுல கொடி இருக்கும், கட்சியினுடைய கொடி இருக்கும். அதுல போய் இறங்கினேன். நான் இறங்கி கொடையோடு போனேன். என் பொண்ணை வந்து நான் அழைச்சிட்டு வந்தேன். அந்த மேடம் வந்து என்னை பார்த்து வணக்கம் வச்சாங்க. அப்படியே என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்றும் சொல்லிக்கல. அவங்க யாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அவருடைய மனைவி. அவங்க ஒரு தலித். என்னை பார்த்துட்டாங்க. அவங்க வந்து நான் கார்ல போறேன். அவங்க வந்து ஒரு நிமிஷம் நர்மதா ஒரு நிமிஷம் வாயாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி போய் பேசிட்டு வாமா அப்படின்றேன் நான். அவங்க என்ன பத்மினி மேடம் பேசிட்டு வாங்க. அங்க போறா. போய் என்ன என் பொண்ணுகிட்ட அவங்க கேட்டிருக்காங்கன்னா, அந்த அந்த கட்சி கொடி கட்டின கார்ல வந்திருக்காங்களே, அவங்க அப்பா வந்து அந்த கட்சிக்காரங்க யார்ட்ட பழக்கமா? இல்ல எங்க அப்பா வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்னு அவ சொல்றா. ஐயோ எனக்கு தெரியாம போச்சம்மா, நான் ஒரு நாடார் பொண்ணுன்னே நினைச்சேன் இவ்வளவு காலமா. அதனாலதான் வந்து இப்ப கடந்த இதுல ஒரு எஸ்சி போஸ்டிங் ஒண்ணு வந்து அந்த எஸ்சி ரோஸ்டருக்குள்ள ஒரு போஸ்டிங் ஒண்ணு வந்ததுமா, நான் அதை உன்ட்ட சொல்லியிருப்பேனே, நான் நீ நாடார் பொண்ணு பிசி பொண்ணுன்னு நினைச்சிட்டேன் நானு, நீ எஸ்சின்னு எனக்கு தெரியாதுமா, மிஸ் பண்ணிட்டேனம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவ என்ன சொல்றாங்க, இல்லம்மா நான் நாடார் தான், நான் நாடார் பொண்ணு தான், நான் பிசி கேட்டகரி தான், எனக்கு அந்த வேக்கண்ட் வந்து எனக்கு தெரியும், அது எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, நான் அப்ளை பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால நான் வந்து அதை உங்கள்கிட்ட நான் மூவ் பண்ணலம்மா அப்படின்னு இவங்க சொல்லும்போது, நாடாரா அப்புறம் எப்படி கட்சியோட மாவட்ட செயலர்னு சொல்றீங்க? இல்ல எங்க அப்பா வந்து தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நாங்கெல்லாம் பெரியப்பான்னு தான் அவரை நாங்க சொல்லுவோம். என் தம்பி கூட பெரியப்பான்னு தான் சொல்லுவான். எங்க வந்து அறிவிக்கப்படாம எங்களோட உறவு மாதிரி, எங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி எங்க அப்பாவுக்கு அவரு, எங்க பெரியப்பா அவரு. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க சாதிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நான் நாடார் தான். நிறைய பேர் வேற சமூகத்துல இருந்தெல்லாம் அந்த கட்சியில இருக்கிறாங்க மேடம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எங்க பொண்ணு கேட்க, சரி இது நீ ஒன்னும் சொல்லி கொண்டு அவங்க அப்பாட்ட கேட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்க. என் பொண்ணு இப்படி என்கிட்ட சொல்லாம இருப்பா? கார்ல ஏறினவனே அவனுக்கு அதை சொல்லாம இருக்க முடியல. அப்பா இவங்க வந்து இப்படிதான் கேட்டாங்க, இன்னும் வந்து இவங்க வேற சமூகத்து மக்கள் எல்லாம் வந்து இந்த கட்சியில சேர்றது வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க, இவங்க ஒரு ஹெச்ஓடியா இருக்கிறாங்க, இருந்தும் ஒரு முன்னாள் எம்பியோட மனைவி அவங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என் பொண்ணு சொல்லிருக்கா, உங்க வீட்டுக்காரர் இருக்காருங்களே சார் இருக்காங்க, சாரும் எங்க அப்பாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அந்த அம்மா அன்னைக்கு ராத்திரி போய் அவங்களுக்கு போன உடனே அவங்க வீட்டுக்காரரை கேட்டிருக்கிறாங்க, இது மாதிரி
செல்லத்தோழன் ஒருத்தர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறாரா? ஆமா தோழர், அவர் நாடக சமூகத்தை சேர்ந்தவர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். தலைவர் மேல ரொம்ப பிரியமானவர், ரொம்ப நெருக்கமானவர், நல்ல சமூக பற்றாளர் அப்படி மாதிரி பேசியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா ஆயிருந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த நாள் என் பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க. ஆமா எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அவர் இது மாதிரி சொன்னாரு அப்படின்னு. ஏன் இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு வாழ்க்கையில் அனுபவமா இருந்தாலும், எத்தனை பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும், இந்த சமூகம் அந்த சாதிய மனநிலையோடு தான் மக்களை வழிநடத்துகிறது, அப்படி வழிகாட்டுகிறது என்பதைத்தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இப்படிப்பட்ட பார்வையில் இருந்துதான் சமூகம் எழுச்சி தமிழரை பார்க்கிறது. அதுதான் தலைவருடைய உழைப்புக்கும் தலைவருடைய தியாகத்துக்கும் அவருடைய ஓய்வில்லாத ஒப்புயர்வில்லாத அந்த உழைப்புக்கும் மகா திறமைசாலி தலைவர், மிகப்பெரிய எழுத்தாளர் தலைவர், மிகப்பெரிய பேச்சாளர் தலைவர், மிகப்பெரிய பொறுமைசாலி தலைவர், மிகப்பெரிய நேர்மையாளர் தலைவர், மிகப்பெரிய எளிமையானவர் தலைவர், இத்தனை தகுதிகள் இருந்தும் வலி இருந்த தலைவர். அவர் நடக்காத, அவர் போகாத ஊரே இல்லை. அவரை போல ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார் என்றால் இந்த சமகால அரசியல் நாம் பார்க்கவில்லை. கடந்த காலத்தில் நாம் காமராஜரை கேள்விப்பட்டிருக்கிறோம், அவரை பார்த்ததில்லை. இந்த சமகால அரசியல் இப்படி ஒரு தலைவரை இந்த சமூகம் கண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த வெகுஜன மக்கள் எந்த பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற காரணத்தால் இந்த 2 சம்பவங்களை மட்டும் நான் கூறுகிறேன். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, வேதனையான சம்பவங்கள் இருக்கின்றது. ஆனால் இதோடு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் வேறு விஷயங்கள் பேசுவதற்காக நான் இதை முடித்துக் கொள்கின்றேன். இந்த பார்வை என்ன பாதிப்பை தலைவருக்கு ஏற்படுத்துகிறது என்றால், தலைவரை ஒரு தலித் தலைவராக, ஒரு தலித் மக்களுக்கு மட்டுமான தலைவராக, ஒரு தலித் கட்சிக்கு மட்டுமான தலைவராக ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. நிறைய பேசுவார்கள், அம்பேத்கரை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள், கார்ல் மார்க்ஸ் பற்றி பேசுவார்கள், கம்யூனிஸ்டுகளாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள், தங்களை தலித்திய போராளிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், அம்பேத்கருடைய வாரிசுகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய செயலும் மேடைகளிலும் பொதுவெளியிலும் வேறு மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வரும்போது அவர்கள் வேறு மாதிரி இருப்பார்கள், அவர்கள் சார்ந்த ஊருக்குள் செல்லும் போது அவர்கள் வேறு மாதிரி இருப்பார்கள். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தில் இருந்துதான் நம்முடைய தோழமை கட்சியாக இருந்தாலும், நம்முடைய எதிர்கட்சியாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், காவல்துறை நண்பர்களாக இருந்தாலும், தலைவர் பார்க்கின்ற இந்த பார்வையில் இருந்துதான் நம்முடைய தலைவருடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சரி, இப்படி இருக்கும் பொழுது நாம் இன்னும் எவ்வளவு வீரியமாக செயல்பட வேண்டும்? இந்த மக்களிடையே இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான கட்சி, ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான தலைவர், அவர் அனைவருக்குமான தலைவர், வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேண்டிய தலைவர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்பதை இந்த மக்களுக்கு எவ்வளவு வேகமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு சொல்கிறேன் என்றால், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவரும் மதவாதிகளாகவும் சாதியவாதிகளாகவும் அவர்களை அறியாமலே அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய ஊர்கள் தென் மாவட்டங்களில், தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஊராகவும் சேரியாகவும் பிரிந்துதான் இருக்கிறது. அவருடைய மனநிலை ஊருக்கு ஒரு நியாயமாகவும் சேரிக்கு ஒரு நியாயமாகவும் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு உதாரணத்துக்காக, ஒரு புரிதலுக்காக ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு நாடார் போன்ற, வன்னியர் போன்ற, கோனார் போன்ற, தேவர் போன்ற ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்த அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் அதை ஒட்டியிருக்கக்கூடிய, அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தலித் அந்த குடியிருப்பிலிருந்து ஒருவர் தன்னிடம் பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் இந்த நாடார் குடியிருப்பிலோ, தேவர் குடியிருப்பிலோ, கோனார் குடியிருப்பிலோ, வன்னியர் குடியிருப்பிலோ அந்த தெருவில் உள்ள ஒரு வீட்டையோ, ஒரு வீட்டு மனையையோ, அந்த வீட்டின் மதிப்பு, அந்த வீட்டு மனையுடைய மதிப்பு ஒரு 50 லட்சமாக இருக்கட்டும், இவர் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அங்கே போய் இவரால் அந்த இடத்தை வாங்க முடியாது, அங்கே குடியேற முடியாது. அதற்கு இந்த சமூகம் அவர்களை அனுமதிக்காது. அந்த ஊரிலும் அந்த தெருவிலும் பெரிய புரட்சியாளர்கள் எல்லாம் இருப்பார்கள், சமூக சிந்தனைகள் எல்லாம் இருப்பார்கள், கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள், திமுக போன்ற சமூக நீதி பேசக்கூடிய இயக்கத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனால் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சாதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஊர், அந்த தெரு சாதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் யதார்த்தம். இதையெல்லாம் தாண்டி இந்த மனநிலையெல்லாம் தாண்டி உடைத்து நொறுக்கி மாற்று சமூகத்தையும், சிறுபான்மை மக்களையும், கிறிஸ்தவ மக்களையும், குறிப்பாக பெண்களையும் இன்று தலைவர் வெகுவாக கவர்ந்திருக்கிறார் என்றால், அனைவராலும் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், தலைவருடைய ஒப்பற்ற தியாகம், தொடர் உழைப்பு. நான் மிக அருகிலிருந்து கவனித்ததனால் சொல்கின்றேன். எனக்கு தெரிந்த வரையில் இப்படிப்பட்ட ஓய்வில்லாத உழைப்பை கொடுக்கக்கூடிய
ஒரு தலைவரை இந்த சமகால அரசியலில் இந்த இந்தியா முழுக்கும் தெரிந்தால், உலகம் முழுக்கும் தெரிந்தாலும் கிடைக்க மாட்டார். அவர் சலித்துக் கொள்வார், அவர் கடந்து கொள்வார். அதில் ஒரு கோபம், ஒரு பொய்யான கோபம் இருக்கும், நிரந்தரமான கோபம் இருக்காது. தன்னுடைய கட்சிக்காரர்களை அவர் யாரோ போல் பார்ப்பதில்லை. தோழர்களே என்று அழைத்தாலும், தம்பிகளே என்று அழைத்தாலும், என் உயிரான விடுதலை சிறுத்தைகள் என்று அழைத்தாலும் தன்னுடைய உடன்பிறப்பாகவே அவர் பார்க்கின்றார். அப்படித்தான் அவர் நடத்துகின்றார். அவர் யார் மீதும் நடவடிக்கை எடுக்காததற்கு காரணமும், நான் மாவட்ட செயலாளர் இருக்கும் பொழுது ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட பெயரை குறிப்பிட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர்கள் என்னுடைய பணிகளுக்கு, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறார்கள் என்று நான் ஒரு கடிதத்தை, ஒரு பரிந்துரையாக நான் தலைவருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னை காக்க வைத்தார். எதுவுமே பதில் சொல்லவில்லை. அண்ணா நான் கிளம்பட்டுமா? இல்லை, இருங்க சொல்லுற ரொம்ப நேரம் ஆகி போச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்திருந்தவங்களை எல்லாம் போக சொல்லிட்டு என்ன தனியா வச்சுக்கிட்டு, சொல்லுங்க என்ன சொன்னீங்களா இருந்தாரு. புதுசா கேட்கிற மாதிரி. அப்ப நான் சொன்னேன், எதுக்காக அவங்கள அண்ணா புரிதல் இல்லாம பேசுறாங்கண்ணே, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைண்ணே, கட்சி பணி ஆற்றுறது இல்லைண்ணே, தோழர்களை தொய்வு ஏற்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க, இவங்களை வச்சுக்கிட்டு பணி செய்யறது மிக சிரமமா இருக்குண்ணே, இவங்க மேல நடவடிக்கை எடுத்தாகணும்னு. அப்ப தலைவர் சொன்ன வார்த்தை, அப்படி கட்சி பணி ஆற்றாமல், நீங்கள் எதிர்பார்த்தது போல் அவர்கள் கட்சி பணி ஆற்றாமல் இருக்கிறவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உங்களை நான் மாற்ற வேண்டும். ஏனென்றால் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீர்களா என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாதுண்ணே. அப்படி நினைச்சுக்கங்க. நீங்க என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியுமா? முடியாதுன்னு முயற்சி பண்றானே. அது மாதிரிதான் அவங்களும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவங்களால செயல்பட முடியாம இருக்கலாம். நான் அவங்களை நியாயப்படுத்தல. நம்ம தம்பிங்க அப்படித்தான் இருப்பாங்க, இவங்க அது மாதிரிதான் இருப்பாங்க. அவங்க இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், இவன் என்னுடைய சமூக மக்கள் இன்னும் சாதியாகவும் ஒருங்கிணைவில்லை, அரசியலாகவும் ஒருங்கிணைவில்லை. இவர்களோடு தான் நான் 25 வருடம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்காகத்தான் என்னுடைய 25 ஆண்டு வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். இன்னும் எஞ்சியுள்ள காலமும் இவர்களுக்காகத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இருக்கின்றேன். தான் நீங்கள் எனக்காக வந்திருக்கிறீர்கள், என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள். இந்த தலித் அரசியல் என்பது 2 பக்கமும் கூர்மையான கத்தியின் மீது நடப்பது போன்ற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும். உங்களை காயப்படுத்துவார்கள், உங்களை வேதனைப்படுத்துவார்கள். உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கும் அதிகமான நெருக்கடி வரும்பொழுது நீங்கள் என்னிடம் வந்துவிட வேண்டும். ஒரு மணி நேரம் என்னை நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதும் உங்கள் மனநிலை மாற வேண்டும் என்றால் என்னிடம் நீங்கள் பேச வேண்டும். நான் உங்களிடம் பேசுவேன். நிச்சயமாக நீங்கள் அதை கடந்து வருவீர்கள். உங்களுடைய உழைப்பு இந்த கட்சிக்கு வேண்டும். எனக்கு இன்னும் 1000 செல்லத்துறைகள் வேண்டும் என்று அவர் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து என்னை சரி செய்து அனுப்பினார். அன்றிலிருந்து இன்று வரை தலைவரிடம் நான் யாரை பற்றியும் குறை சொன்னதில்லை, யாரை பற்றியும் புகார் தெரிவித்ததில்லை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை நான் பேசியதே இல்லை. நிறைய வருத்தங்கள் உண்டு, நிர்வாக ரீதியாக இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம் என்று நமக்கு தோணும். அதையெல்லாம் முழுமையாக அறிந்தவர் எழுச்சி தமிழர், உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக அறிந்தவர் எழுச்சி தமிழர். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் அமைதி காப்பதும், அவர் ஒரு சில முடிவுகளை தள்ளி போடுவதும், ஒரு சிலரை அரவணைத்து செல்வதும், அவர் எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதற்கு என்ன தீர்வு என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான், தொலைநோக்கு பார்வையோடு அவர் இந்த கட்சியை அணுகுவதால்தான் அவர் அவ்வாறு இருக்கின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், ஒரு சம்பவத்தின் போது நான் ஒரு முக்கியமான கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகியை நான் குறிப்பிட்டு, ஏன் அவர் இப்படி பேசுகிறார், தொடர்ந்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாரு, ஏன் இது கட்சிக்கு நல்லதா, ஏன்னு நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு நான் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அமைப்பாய் சிந்திக்கிறீர்கள், அந்த தம்பி உதிரியாய் சிந்திக்கிறான், அவன் புரிந்து கொள்வான், அவனும் அமைப்பாய் சிந்திக்க தொடங்குவான், அதுவரை நாம் அவனுக்கான அவகாசத்தை கொடுப்போம், அவனுக்கு நாம் அறிவுரை ஆலோசனைகள் வழங்குவோம், அவன் சரியாகி விடுவான் செல்லதுரை என்று சொன்னார். இது எப்பேற்பட்ட புரிதலை கொண்ட தலைவராக நாம் அவரை பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்கிற மிகப்பெரிய ஒரு விஷ பாம்பு இந்தியா என்கிற ஒரு ஜனநாயக நாட்டை ஒழுங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை முதலாக அடையாளம் கண்டு இந்த சமூகத்திற்கு, இந்த அரசியல் களத்திற்கு ஓங்கி சொன்னவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் Thol.Thirumavalavan அவர்கள் தான். 2014 அவர் கடுமையாக பேசினார். அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டது. அவர் அப்பொழுதே சொன்னார், இவர்களை தொடர்ந்து ஆட்சியை அனுமதித்தால் இந்த இந்தியாவை, ஜனநாயக இந்தியாவை நாம் காப்பாற்ற முடியாது, இன்னும் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வரும், இவர்கள் அதையும் மாற்றுவார்கள், இந்திய
வரலாற்றையே திருத்தி எழுதுவார்கள். இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்று எழுச்சி தமிழர் 2014 சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 2019 மிகப்பெரிய இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே தேசம் காப்போம் பேரணி என்கிற ஒரு பேரணியை அவர் முன்னெடுத்தார். அப்போது நாம் ஒரு முழக்கத்தை எழுப்பினோம். தேசம் காப்போம், திருமா தலைமை ஏற்போம், திருமா தலைமை ஏற்போம், தேசம் காப்போம். ஏனென்றால் தேசத்தோடு முடிச்சு போடுகிற, தேசத்தை காப்பதோடு முடிச்சு போடுகிற, இணைத்து பார்க்கிற ஒரு தலைமைதான் திருமா தலைமை. அந்த வார்த்தை தான், அந்த மந்திர சொல்லுதான் டாக்டர் திருமா. அவருடைய பார்வை ஒட்டுமொத்த சமூகத்துக்கான பார்வை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான பார்வை இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பார்வை இல்லை. அவருடைய பார்வை ஜனநாயக பார்வை. ஜனநாயக பார்வை என்பது சனாதனத்தின் எதிரியான பார்வை. அவர் இந்த பாசிச, இந்த மதவாத, இந்த பிரிவினைவாத பாஜகவினுடைய அரசு இந்த இந்தியாவில் அமைந்தால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை 2014 ஓங்கி சொன்னார். 2019 தேசம் காப்போம் பேரணி என்கிற ஒரு பேரணியை இன்று வரை மிரட்சியாக அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பேரணியை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அறைகோல் விடுத்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 2019 நாம் இங்கே இருக்கிற 40 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை தவிர 39 நாடாளுமன்ற தொகுதியை நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு அச்சாரமிட்டவர், ஆணி வேறாக செயல்பட்டவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். திருச்சியிலே நாம் கூட்டிய அந்த கூட்டமும், நாம் கூட்டிய அரசியல் கட்சி இதே போன்று தேசிய தலைவர்கள் எல்லாம் அழைத்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் எல்லாம் அழைத்தார். அன்றே சொன்னார், எதிர்கட்சிகளாக இப்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அப்போதே சொன்னார். இன்னும் குறிப்பாக இங்க தமிழகத்துல திமுகவுடைய தலைவருக்கு அவர் அழுத்தி சொன்னார், நீங்கள் தேசம் தழுவிய அளவிலே ஒரு கூட்டணியை உருவாக்குங்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட பாஜகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய கூட்டணி உருவாக்குங்கள் என்று அவர் அறைகோல் விடுத்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை, அது நிறைவேற்றப்படவில்லை. அதனால் நாம் பெருவாரியாக வெற்றி பெற்றாலும், தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாம் பெற்றிருந்தாலும், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அங்க வடபகுதியில் உள்ள அந்த மதத்தின் பேரில் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட, இப்பொழுது நாம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நம்மளை போன்ற இந்த ஜனநாயக சிந்தனைக்கு இன்னும் வரவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 30-40 வருடம் அவர்களுடைய சிந்தனை பின்தங்கி இருக்கின்றது. அதனால் அப்படிப்பட்ட அடிப்படை சிந்தனை உள்ள அந்த மக்கள் மீது மதத்தின் பெயரினால் இந்துக்களின் பாதுகாவலர்கள், இந்து மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், மற்றவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற தோற்றத்தை உருவாக்கி அவர்கள் அதை கட்டமைத்து தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட RSS என்கிற அந்த சங் பரிவார அமைப்பு, அந்த மதவாத அமைப்பு, அந்த மத தீவிரவாத அமைப்பு தன்னை அந்த தொடர் பிரச்சாரத்தின் மூலம் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு என்ன பதவி, தாங்கள் யார் என்பதை முகத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் வீடுகள் தோறும் அவருடைய கருத்தை விதைத்துக் கொண்டே இருப்பார்கள். தெருக்கள் தோறும் அவருடைய கருத்தை விதைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி விதைக்கப்பட்ட கருத்து தான், அப்படி அந்த விஷ விதைதான் இன்று மரமாக வளர்ந்து இந்தியாவை ஆளும் கட்சி என்கிற அளவுக்கு அவர்களை கடந்து சென்று விட்டது. 2 5 முழுமையாக அவருடைய ஆட்சி நிறைவடைய போகிறது. இன்னும் வரப்போற 2024 தேர்தலில் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் தலைவர் சொல்லக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஆபத்து இப்பொழுதே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 142 எம்பிக்களை இடைநீக்கம் செய்துவிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரே நாளில் அத்தனை அவர்களுக்கு தேவையான மசோதாக்களையும் அந்த இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது நாம் உருவாக்கினோமோ அதிலிருந்து அந்த இந்தியா என்கிற அந்த பெயரே மக்களுக்கு தெரியக்கூடாது, அந்த பெயரை அழித்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு இந்தியன் பினல் கோட், அந்த இந்தியா என்கிற சட்டத்தின் வரக்கூடியதெல்லாம் மாற்றி பாரத் என்கிற பெயரிலும் ஏதோ வாயில் நுழைய முடியாத அளவுக்கு உள்ள பெயரிலும் மாற்றி இருக்கிறார்கள். அதை கண்டித்து கூட இன்று தலைவர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் மிக தெளிவாக விளக்கிய அந்த செக்ஷன்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசினார். இது நடந்திருக்கிறது. அதில் ஒரு தலைவர் குறிப்பாக ஒரு செய்தியை சொன்னார். பாஜகவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, அடுத்த முறை நாம் வர முடியுமா என்கிற அச்சம் இருக்கிறது. அதனால்தான் இந்த பட்ஜெட் நிறைவேற்றக்கூடிய, அந்த மசோதாக்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த கூட்டத்தில், மசோதாக்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த கடைசி கூட்டத்தொடரில், இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தங்களால் இயன்ற அளவுக்கு உள்ள மசோதாக்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்றால் இனிமேல் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டமானது
இது ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாது. மசோதா நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் நிறைவேற்றிவிடும். அதுதான் இறுதி கூட்டம், அடுத்த தேர்தல் தான். எனவே அவர்கள் ஒரு பயத்தினால்தான் இந்த செயலை செய்கிறார் என்ற ஒரு செய்தியை, ஒரு கருத்தை நமக்கு சொன்னார். இன்றைய நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொன்னார், நாம் இப்பொழுது வெல்லும் ஜனநாயக மாநாடு என்கிற அந்த மாநாட்டினுடைய தேவையை, அதனுடைய தேவையினுடைய தீவிரத்தை, இந்த நாட்டுக்கான, இந்த ஜனநாயக நாட்டுக்கான அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனையும் நான் சொல்லி வந்தேன். அதைத்தான் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு சாதாரணமாக கட்சி நடத்துகிற ஒரு மாநாடு அல்ல, ஒரு சமூக நீதி இயக்கம், ஒரு ஜனநாயக இயக்கம், ஒரு ஒப்பற்ற தலைவர் நடத்துகின்ற, அறைகோல் விடுக்கின்ற, சனாதனத்திற்கு எதிரான, தீவிரவாதத்திற்கு எதிரான, பிரிவினைவாதத்திற்கு எதிரான, பாசிசத்துக்கு எதிரான ஒரு அறைகோல். ஆகவே ஜனநாயக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அதனால் தான் தலைவர் சொன்னார், இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த நீங்கள் தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கள், துண்டறிக்கைகளை அச்சிட்டு எல்லோருடைய வீட்டுகளுக்கும் கொடுங்கள், தெருமுனை கூட்டத்தை நடத்துங்கள், அதுபோன்று தினம் ஒரு டெம்ப்ளெட் மூலம் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், ஆட்டோக்குள் ஸ்டிக்கரை ஒட்டுங்கள், வாகனங்களில் ஸ்டிக்கரை ஒட்டுங்கள், மக்களிடம் கொண்டு சேருங்கள். இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு நிர்வாகிகள் வந்தால் போதாது, நிர்வாகிகள் குடும்பத்தோடு வர வேண்டும். குடும்பத்தோடு வந்தால் மட்டும் போதாது, பொதுமக்களை அழைத்து வர வேண்டும், வெகுஜன மக்களை அழைத்து வர வேண்டும். இந்த மாநாடு என்பது ஆளும் கட்சியாக, எதிர்கட்சியாக இருந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மாநாடு என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலப்பரத்தை சமப்படுத்தி, இன்னொரு 100 ஏக்கர் நிலத்தை சமப்படுத்தி பார்க்கிங்காகவும் 100 ஏக்கர் நிலத்தை சமப்படுத்தி அந்த டென்ட் போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற மிகப்பெரிய ஒரு ஊடகம் நமக்கு இப்போ ஒரு துணை இருக்கின்றது. அதெல்லாம் மிகப்பெரிய அரசியல் கட்சிக்குத்தான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இதெல்லாம் உருவாக்கி இணைந்து செயல்படுவார்கள். நம்மோடு அவர்கள் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு மிக பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரே இடத்தில் 15 வாக்குச்சாவடி முகர்களை அமர வைத்து அவர்களுக்கு பயிற்சி நடத்தினோம். இன்னும் அடுத்து ஒரு 7 மாவட்டங்களுக்கு நடத்த இருக்கின்றோம். மீதி உள்ள 23 மாவட்டங்களுக்கும் நாம் அதை செய்ய இருக்கின்றோம். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், தலைவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை அரசியல் கட்சியாக கட்டமைத்ததோடு மட்டுமல்லாமல் அதுக்கான வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை பெற்றிருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை பெற்றிருக்கின்றோம். 6 தொகுதி தான் பெற்றோம். அதில் 4 வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஏகப்பட்ட சென்னை மாதிரியான ஒரு மேயர் ஆட்சி செய்யக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகத்தில் நாம் 4 சட்டமன்ற கவுன்சிலர்களை பெற்றிருக்கின்றோம், வார்டு மெம்பர்களை பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போன 107 நாம் பெற்றிருப்ப ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதியில் ஒரு நான் தலித் தொகுதி. அதுல நாம் நின்று அந்த 107வது வார்டுல நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த பிரச்சாரத்துக்கு நான் போய்கொண்டிருக்கும் பொழுது, நான் இந்த வழியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போறதுக்காக என்னுடைய காரை நோக்கி நான் பயணிக்கும் போது, அந்த பக்கமா வந்த ஒரு மாமி ஒரு ஸ்கூட்டில வந்தவங்க அப்படி நிறுத்தி என்னை தோழர் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்க மாமி, சொல்லுங்க மாமி அப்படின்னு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியுது அவங்க யாருன்னு. அவங்க கேட்டாங்க, என்ன இந்த வார்டு 107வது வார்டை ரிசர்வ் வார்டா மாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லையா, இது பொதுவா காமன் வார்டு தான், நிக்கிறவங்க நான் தலித்து தான். எதுக்காக மாமி அப்படி கேட்டீங்க? இல்ல அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போறது, இப்ப நீங்க எல்லாம் போனீங்களா, அது அவர் திருமாவளவன் சாரோட கட்சி தானே அப்படின்னு கேட்டாங்க. மரியாதை தான் பேசுனாங்க. ஆமா, அவர் கட்சி தான், விடுதலை சிறுத்தை கட்சி. அதான், அது தலித் கட்சி தானே, அதுல எப்படி நான் தலித்து நிற்பாங்க, அவங்க எந்த கட்சிக்காரங்க அப்படி கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் அந்த கட்சியில மாவட்ட செயலராக இருக்கிறேன். நான் ஒரு நாடார். அண்ணன் SS பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவர் ஒரு வன்னியர். ஆளூர் சானவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அவர் ஒரு முஸ்லீம். நீங்க என்ன மாமி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட 10 நிமிஷம் பேசி அனுப்பும்போது, சாரி தோழர், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, இது யார்ட்டையும் நீங்க சொல்லிட வேண்டாம், நானும் அதே வார்டில் தான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். அப்ப நான் சொன்னேன், நான் அறிமுகப்படுத்திருக்க அந்த கிரண் செரமலி சகோதரி தான். அவங்க ஒரு நான் தலித்து. அது போக அவங்க இளைஞரவங்க, படிச்சவங்க, பட்டதாரி, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க, நீங்க அவங்களோட வாக்கு செலுத்துங்க மாமி, உங்க குடும்பத்தோட வாக்குகளை செலுத்துங்க மாமின்னு நான் சொன்னேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்படிதான் இருக்கு உலகம், இந்த புரிதலோட தான் இருக்குது. எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும் அவங்க இதெல்லாம் பாக்குறது இல்லை. ஒரு சில அந்த குதிரைக்கு கடவளம் போட்டது மாதிரியான மனநிலையோடு இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நாம் ஒரு 4 கவுன்சிலர் வச்சிருக்கிறோம், நிறைய ஊராட்சி தலைவர் வச்சிருக்கிறோம், நிறைய உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகள் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு கிடைத்த அங்கீகாரம். ஆனாலும் இந்த அடையாளமோ இந்த அங்கீகாரமோ எழுச்சி தமிழருடைய உழைப்புக்கு ஈடாகுமா, அவருடைய உழைப்புக்கு இது சமமாகுமா,
அதற்கு சரிதானா என்றால் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அவருக்கு இருக்கின்ற தகுதிக்கு இந்த தமிழகத்தை அவர் முதல்வராக அமர்ந்து ஆள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவர் வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதமராக கூட இருந்து அவர் வழிநடத்த வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த, பொறுமை வாய்ந்த, நேர்மை வாய்ந்த, புரிதல் உள்ள, அரவணைப்பு கொண்ட மகத்தான மக்கள் தலைவர் அவர். அதை நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வெல்லும் ஜனநாயகம் என்கிற அந்த மாநாடு நமக்கு அதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். நாம் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த கால நீட்டிப்பு என்பது. சென்னை போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம், 2வது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரிடர் இழப்பு, இதெல்லாம் உடனடியாக தலைவர் போய் அமித்ஷாவை சந்தித்து இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். எந்த எதிர்கட்சியும் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கல. 2000 கோடி இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும் நீங்கள் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே போய் கோரிக்கை விடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவர் தான் நம்முடைய தலைவர். இதையெல்லாம் நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சமூக ஊடகத்திலே மிகப்பெரிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு திருமாப்பட்டறை போன்ற நிறைய தோழர்கள், உறவுகள், தோழிகள் நீங்கள் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாம் இன்னும் திறமையாக, இன்னும் வேகமாக, இன்னும் ஆற்றலோடு வேலை செய்ய வேண்டும் என்கிற தேவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒரு சில சம்பவங்களை நான் எடுத்து கூறினேன். ஆகவே என் அன்பார்ந்த உறவுகளே, எழுச்சி தமிழரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, வரவிருக்கின்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது ஒரு கட்சியின் மாநாடு அல்ல. இந்த சமூகத்திற்கான மாநாடு, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான மாநாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான மாநாடு. பாசிச பாஜகவின், மதவெறி பாஜகவின் அவருடைய சூழ்ச்சிகளை, அவருடைய சுயரூபத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் நாம் எழுப்புகின்ற அந்த குரல் இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அலைகடலான திரண்டு வர வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். தொடர்ந்து மக்களோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்து, வெல்லும் ஜனநாயக மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும். அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வு என்பது தமிழகத்தில் 40 தொகுதிகளையும் திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற கூட்டணிக்கு பெற்றுத்தரும். அதோடு இப்பொழுது இந்தியா முழுக்க உள்ள அனைத்து தலைவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களை இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார். இதனுடைய ஆணிவராக செயல்படக்கூடிய எழுச்சி தமிழருடைய ஆசை நிறைவேறும், அவருடைய எண்ணம் நிறைவேறும். அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தொடர்ந்து களமாடுவோம். கோட்டையில் நாம் ஒரு நாள் குடியேற்றுவோம் என்பதை முழக்கமாக வைத்து வெல்லும் ஜனநாயக மாநாடு மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த திருமாப்பட்டறை ஆற்றியிருக்கின்ற மகத்தான பணியை மீண்டும் ஒருமுறை எழுச்சி தமிழரின் சார்பிலும், லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புனா உங்களோட இந்த இயக்கத்தில் நீங்க இணைந்ததும், அதோட தலைவரை எப்படி நீங்க கொண்டீங்க, நீங்க எதிர்கொண்ட எதிர்ப்புகளையும் நீங்க தெரிவிச்சீங்க. அது நிஜமான உண்மை. நானும் நிறைய இடத்துல அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால எனக்கு அது புரியும். ஏன்னா மாற்று சமூக தோழர்கள், அந்த சமுதாயமே அந்த ஊர்ல 4 பேருன்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேரு தான் அந்த சமுதாயத்தையே நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாம் இப்ப ஒரு களப்பணியில, ஒரு பிசினஸ்ல சென்னையில ஒர்க் பண்றப்போ, சென்னையை பொறுத்தவரையும் சாதி மதம் அதிகமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கேயும் இருக்கு. அதை நான் கண்ணால பாக்குறேன். அதனால நீங்க தலைவரோட கை கோர்த்து இருக்கீங்க. நிச்சயமாக நீங்க அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட நான் விதுக்குறேன். அடுத்தது நமது முகமது சித்திகா, நான் பேசுறீங்களாண்ணா? உங்களை கூப்பிட்டா ஜாயந்தன். ஓகே, அருள் செல்வி அக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. பேசிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. அன்பார்ந்த தோழர் அனைவர்களுக்கும் வணக்கம். முகமது சித்திக் அண்ணன், செல்லதுரை அண்ணன் நல்லா சிறப்பாக உரை நிகழ்த்தியிருந்தார். நம்ம அவரு எதிர்கொண்ட சவால்களை ரொம்ப அழகா நமக்கு விளக்கியிருந்தார். அந்த சாதி ஒழிப்பு களத்தில் முதன்மை மாவட்ட செயலாளர்னே சொல்லலாம். அண்ணனை மத்திய சென்னை அவங்க என்று அமைத்து கொடுத்த அந்த களத்தில் தான் நாம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். எளிமையாக அவர்கள் ஆற்றிய கலப்பணிகளாகட்டும், போராட்டங்களாகட்டும், சென்னையில் நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உறுதுணையாக என்று தலைவருடன் அந்த திறம்பட அந்த போராட்டங்கள் வெற்றியடைகிறதுக்கு உள்ள எல்லா காரியமும் செய்து கொண்டு வருவார்கள். அதே போல
கொரோனா காலகட்டங்களில் வந்து அந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காகட்டும் எல்லா உதவிகளையும் செய்து வருவாகட்டும். மற்றும் குறிப்பாக அண்ணனை பற்றி ஒன்று சொல்ல போனோம்னா, அவனுடைய சொந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மாற்று நம் சகோதரர் தான். அவருடைய நிகழ்வுல கலந்து கொண்டு ரொம்ப ஒரு நன்மதிப்பை தலைவருடைய அனுமதியுடன் மாற்றுக் கட்சி நடத்தினாலும் அந்த கட்சியில் அந்த ஒரு பொதுவான நிகழ்ச்சி அது மாற்றுத் தலைவர் வந்திருந்தாலும் அந்த மேடையில இருந்து அவருடைய தலைவருடைய அனுமதியோட டிடி அண்ணனுடைய நன்மதிப்பு பெற்ற ஒரு அண்ணன் விசிக செல்லதுரை அண்ணனை வந்து நான் மனதார பாராட்டுறேன். இந்த மாதிரி நம்ம சமூக நீதி சமூகங்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், இடைநிலை சாதிகள் எல்லாரும் ஒன்றிணைந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஜனநாயக சக்திகளாக ஒன்றிணைவும் எழுச்சி தமிழர் அவருடைய கரத்தை வலுப்படுத்தவும் வருகிற வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி பெற வேண்டும். அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கிற பாராளுமன்ற இந்த தேர்தலும் நம் வெற்றியடைய வேண்டி இருக்கிறது. அண்ணன் எதிர்கொண்ட சமூக ஜனநாயகத்தை பற்றி எதிர்கொண்ட சவால்களை பற்றி கூறி சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். உங்களுக்கு ஒரு மிக பயனுள்ள அமர்வா இருந்தது. நான் தோழர்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அண்ணனை பேச வைக்கணும். ஆனா ஒரு சிறந்த ஒரு களப்பாரி போராளியும் கூட, சின்ன கருத்தியல்வாதியும் கூட நிறைய டிபேட்ல கலந்துருக்காங்க. அவங்களுடைய டிபேட் நாங்கள் தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், நிறைய போஸ்ட் பண்ணுவோம். நிறைய கருத்தியலா வந்து சும்மா வாங்க போக பேசாம அந்த தலைவருடைய அந்த கருத்தியலை உள்வாங்கி ரொம்ப கோட்பாடுகளோட பேசக்கூடிய ஆக சிறந்த ஆளுமைகள்ல சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணன் செல்லதுரையும் ஒருவர் என்று கூறி எனக்கு வாய்ப்படுத்த தோழர் அவருக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி. ஜெய்பீம். அண்ணா 5 நிமிஷம் மட்டும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி உங்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்கண்ணா, கேட்கலாமா? யாருகிட்ட? உங்கள்கிட்ட தான் தோழர். கேளுங்க. அருள் செல்வி அக்கா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க தோழர் அவர்களை எனக்கு ஒரு 5 வருடமாக தெரியும். நான் வந்து மகளிர் விடுதலை இயக்கத்தோட மாவட்ட செயலாளர், அவர் மத்திய சென்னை கிழக்கோட மாவட்ட செயலாளர். வணக்கம் தோழர். தோழர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படி இருந்தாலும் நாங்க பேசிக்கொண்டதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா செயல் தான் அங்க இருக்கும். அப்படி ஒரு நிலைப்பாடுதான் நம்ம கட்சியில இருக்கும். அவ்வளவு ஒரு, அதாவது மத்திய சென்னை மேற்கு அந்த கிழக்கு இரண்டும் சேர்ந்துதான் அதிக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே நம்ம அந்த கலெக்டர் ஆபீஸ் எதிரில நமக்கு நடக்கும். அப்படி வந்தா கூட நான் வந்து தோழரை பார்க்கும் போதெல்லாமா அவர் அவ்வளவு ஒரு சின்சியாரிட்டியா இருப்பாங்க. அந்த ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அது முடிகிற வரைக்குமே அவருக்கு என்னன்னா அது எப்படி முடியும், அது திறன்பட முடியணும், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கோ இல்லையோ அதை பத்திலாம் அவர் வந்து கவலைப்பட்டதில்லை. அந்த மாநாடு அந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் குறியாக இருப்பார் என்பதை நான் அங்க இருந்து நான் பார்த்திருக்கிறேன். தோழர் அவர்களுடைய அந்த உரை வந்து மிக சிறப்பாக இருந்தது. எனக்கே இது எல்லாமே புது நியூஸ் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வு என்னமோ அதை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். நம்ம எப்படி கட்சிக்குள்ள வந்தோம், என்னதெல்லாம் நம்ம வந்து சந்திச்சோம், என்ன இதுக்காக எதெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுத்தோன்றத பத்தி நம்மளுடைய, அதாவது அதை நம்ம வந்து பேசியிருக்கவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து தோழர் அவர்கள் மிக சிறப்பாக தான் எப்படி கட்சிக்கு வந்தார் பற்றியும் அதுக்கு அடுத்து அவர் அதை வந்து இணைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவர் சொன்னது வந்து மிக அருமையாக இருந்தது. நான் அவர்கிட்ட தலைவருடைய கொள்கை முதல் முழக்கமே அவரோடது என்னன்னா, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல அவர் சொல்லியிருக்கிறது சாதியற்ற பண்பாடுதான் சமூக பண்பாடுன்னு சொல்லி அப்படி ஒரு கொள்கை முழக்கமும் நமது தலைவர் வச்சிருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தோழர், நீங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது கட்சிக்கு வந்துட்டீங்க. அதாவது 2008 வேளச்சேரி நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இப்ப நீங்க பண்ணுனீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நமது கட்சியில வெகுஜன மக்களும் இணைந்தார்கள் அப்படின்ற ஒரு பதிவு நீங்க பண்ணிருக்கீங்க.
அப்போ இன்னும் நம்மளுடைய வெகுஜன மக்கள் வருவதற்கான வழிமுறைகள் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? நீங்க வந்து வந்து எப்படி உணர்ந்து வந்தீங்களோ, அதை போல இன்னும் நம்ம கட்சிக்கு அப்படிப்பட்ட வெகுஜன மக்கள் வருவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கலாம்? அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். தோழர் வணக்கம். நான் உங்களுடைய செயல்பாடுகள் நிறைய பார்ப்பேன். நீங்க அதிகமா பேசுறது இல்லை, ரிசர்வா இருப்பீங்க. ஆனா எல்லா நிகழ்வுலையும் கலந்துக்குவீங்க. நான் அது குறிப்பா பெண்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு அரணா அந்த நடைமுறை இருக்கணும்னு விரும்புவேன். அந்த வகையில எனக்கு உங்க மேல ஒரு நல்ல மரியாதை உண்டு. உங்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க எழுப்பியிருக்கிற கேள்வி வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை நம்முடைய முதன்மையான முழக்கம். 5 முழக்கங்கள்ல 5 கொள்கைகள்ல முதல் கொள்கை. ஆனா சாதி ஒழிப்பு அப்படின்னு நம்ம சொல்ற அந்த காலகட்டத்துல நிறைய பேர் இந்த வந்து பேசுவாங்க, குதர்க்கமா பேசுவாங்க. அப்படின்னா நீங்க அந்த இடஒதுக்கீட வேண்டான்னு சொல்லுங்க, அப்படின்னா வந்து உங்களுக்கான அந்த சலுகைகளை வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அது எவ்வளவு புரிதலற்ற கேள்விங்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சாதி ஒழிப்பு அப்படின்னா ஒரு ரப்பரை எடுத்து அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அது மனநிலை சார்ந்த விஷயம், அது கட்டமைப்பு சார்ந்த விஷயம். அதை ஒழிக்கணும் அப்படின்னா அந்த சாதிய மனநிலையிலிருந்து, அது ஆதிக்க மனநிலையிலிருந்து அந்த எண்ண ஓட்டங்களை அழிக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னும் கூட ஒரு அப்ளிகேஷன் வாங்க கூட முடியாத அளவுக்கு, அடிப்படையான தேவைகளை கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு, தாங்கள் இன்னும் அடிமைப்பட்டுத்தான் கிடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத அளவுக்கு கூட இன்னும் தலித் சமூகம் இருக்கு கிராமங்கள்ல. இன்னும் அவங்க வந்து ஐயா சொல்லிட்டாரு, ஆண்ட சொல்லிட்டாருன்னு வந்து அதை மீற முடியாத அளவுக்கு மனநிலை இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த தமிழருடைய அந்த முழக்கங்கள்லாம் இன்னும் போய் சேரல. இந்த அடங்கமறு, அத்துமீறு, இந்த விஷயங்கள்லாம் இன்னும் போய் சேரல. அவங்க இன்னும் வந்து புரிதல் இல்லாதவங்களாக, சுதந்திரம் பெறுவது எளிது, ஆனால் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்வது வந்து கஷ்டம். அதை உணர்ந்தாதான் அவன் வந்து சுதந்திரம் அடைவான். அதற்கு இன்னும் நிறைய எழுச்சி தமிழர் தேவை, உங்களை மாதிரி நிறைய தோழர்கள் தேவை, என்ன மாதிரி நிறைய தோழர்கள் தேவை. அந்த களத்துல நாம போராட வேண்டிய தேவை இருக்கு. அவங்கள கொண்டு அதைதான் நான் இவ்வளவு நேரம் அவங்ககிட்ட சொன்னேன். நான் இந்த புரிதல் இருந்துதான் இந்த ஸ்ட்ரக்சர் இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நாம வலியுறுத்துறோம். அது எதன் அடிப்படையில் வலியுறுத்துறோம்? அந்த அடிப்படையில இன்னும் பலன் நமக்கு வேணும், மக்களுக்கு போய் சேரணுங்கிறத நம்ம வந்து வலியுறுத்துறோம். இன்னும் இதுல ஒரு விஷயத்த குறிப்பா சொல்ல போனா, ஜான் பாண்டியன் மாதிரி, டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்கள் வந்து அந்த தலித்துங்கிற பேரை அழிச்சிருங்க, நாங்க எங்களை தேவேந்திர வேளாளர்னு சொல்லுங்க, நாங்க வந்து அதுல இருந்து மீண்டு வந்துருவோம்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு புரிதலற்ற தன்மை. அவங்க வந்துருவாங்க, அவங்க ஒரு டாக்டரா இருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க, சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து இருக்குது, அவங்க வந்து ஏணியை வந்து எட்டி உதைக்க பாக்குறாங்க. இன்னும் ஏணிகள் தேவைப்படுகிற அடிப்படையில் இருக்கிற அடிப்படை ரொம்ப மிகவும் சமூக அந்தஸ்தே பெற முடியாத அளவுக்கெல்லாம் நிறைய சமூகம் இன்னும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதை வந்து புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் செல்ல வேண்டும், அங்கெல்லாம் எழுச்சி தமிழுடைய முழக்கங்கள் செல்ல வேண்டும், அவர்கள் மேலே வர வேண்டும். ஆக சாதி ஒழிப்பு என்பது இப்போதைக்கு அந்த சாதி என்பது, அந்த பெயர் என்பது, அந்த பட்டியல் என்பது தேவைப்படுகிறது. அந்த பட்டியலுக்கான உரிமைகள் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த உரிமைகள் மூலம் பெறக்கூடிய சமூக சலுகைகள் என்பது அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் கொஞ்ச காலம் அதெல்லாம் வேணும். இதை வந்து தலைவரோட நிறைய விஷயங்கள் தெளிவா பேசியிருக்கிறார். இந்த கிரீம் லேயர் மெத்தட்ல வரும்போது உயர்வான நிலையை அடைந்த தலித் மக்கள் அதை விட்டு கொடுத்து அந்த நிலையை அடையாத தலித் மக்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தா இன்னும் அவங்க வேகமா மேல வர்றதுக்கான இதெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய தீவிரமாக ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் சாதி ஒழிப்பு என்பது. ஆனால் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய கட்சியில தலைவர் வந்து 2008 அந்த அறிவிப்பு வெளியிட்டாலும் இன்னும் வெகுஜன மக்கள் இருந்து, இடைநிலை சமூகத்திலிருந்து நம்ம கட்சிக்கு வந்து அந்த பங்களிப்பு தர்ற தோழர்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க. அப்படி வர்றவங்க கூட என்ன மாதிரி மாவட்ட செயலர் ஆகணும், முகாம் கட்டமைக்கணும், கொடி ஏற்றணும், தலைவர் முழக்கத்தை எழுதணும், சூழலம்பர் எழுதணும், அதுல வந்து போராட்டத்தில் கலந்துக்கணும், ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும். இப்ப நான் கட்சிக்கு வந்து என் மேல 11 எஃப்ஐஆர் ஆயிருக்கு, 11 கேஸ் ஆயிருக்கு. நான் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனா தனிப்பட்ட முறையில் எந்த கேஸுமே எனக்கு கிடையாது. எனக்கு என்னோட வாழ்க்கையில கேஸ் கிடையாது. நான் வந்து என்னை காப்பாத்திக்கணும், என்னுடைய தொழிலை காப்பாத்திக்கணும், என்னுடைய குற்ற பின்னணியை காப்பாத்திக்கணும், என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நான் வரல. அப்படி வராம இருந்தாதான் இந்த மக்களுக்கான, இந்த கட்சிக்கான தேவை, இந்த சமூக நீதிக்கான, இந்த சமூக அந்தஸ்துக்கான தேவை என்ன, அனைத்து மக்களுக்குமான தேவை என்னங்கிறத உணர்வு பூர்வமா உணர்ந்தால் மட்டும்தான் அவர் வந்து ஒரு போராளியா விடுதலை சிறுத்தை கட்சியில் நீடிக்க முடியும். அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டுப்பாடும் முன்னணி தோழர்களா இருக்கிற அந்த தலித் தோழர்களுக்கு இருக்குது. அவங்க வந்து இஸ்லாமிய சமூகத்து மக்களை அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம். நேத்து வந்தவன் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த பொறுப்புக்கு வந்துட்டான், நான் வந்து 25 வருஷமா இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுவோம். ஆமா, தலைவர் வந்து அவர் கூட்டா போயிடுவாரு, அவர் வந்து ஒரு நாடாரு, அவர் வந்து ஒரு முஸ்லீமு, அவங்க கூட்டா போயிடுவாரு,
அப்படி நம்ம தலைவரை வந்து பேசுறதையும் ஒரு உரிமை சார்ந்த விஷயம்தான். அது வந்து அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, தலைவரை நமக்கான தலைவர், நமக்கு மட்டுமான தலைவர், எங்க கட்சி, என் கட்சி, எங்க அண்ணன் அப்படிங்கிற அந்த உரிமையில தான் அவங்க பேசுறாங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட புரிதல் வந்து என்ன கொண்டு போய் சேர்க்கும்னா, தலைவரோட உழைப்புக்கு, தலைவரோட எண்ணத்துக்கு, அவருடைய எய்முக்கு, அவர் போக வேண்டிய பாதைக்கு இடைஞ்சலா இருக்கும். இதுல ரெண்டு பக்கமே வந்து புரிதல் வேணும். அந்த மூத்த கட்சி தோழர்கள், தலித் தோழர்களுக்கு வந்து இடலி சமூகத்து மக்களையும், இஸ்லாமிய மக்களையும், கிறிஸ்தவ மக்களையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். குறிப்பா பெண்களை நிறைய முக்கியமான பொறுப்புகளை கொண்டு வரணுங்கிற புரிதல் அவங்களுக்கு வேணும். அப்படி வர்றவங்க உண்மையான போராளிகளா உள்ள வராங்களாங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அதுக்கான வழிகாட்டுதலும் அவங்களுக்கு ஸ்பேஸும் தரணும். அவங்கள போராளிகளா மாத்தணும். அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி வரணும். இப்ப இந்த அறிவிப்புல 144 மாவட்ட செயலர் அறிவிப்புல நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய நான் தலித்து அறிவிச்சிருக்கிறாங்க. அனுபவம் இல்லாதவங்க தான், இளைஞர்கள் தான், சின்ன பையங்க தான். அதெல்லாம் கத்துக்குவாங்க. நான் என்ன கத்துக்கிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. தலைவர் தான் வழிகாட்டினாரு. சிறந்த மாவட்ட செயலர் உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்ற அளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கிறேன்னா தலைவர் தான் காரணம், கட்சி தான் காரணம். அதுக்கு நீங்களாம் எனக்கு கொடுத்த ஆதரவு தான் காரணம். நான் கண்ணியமா நடந்துக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கான ஸ்பேஸை நீங்க எனக்கு கொடுத்ததுதான் காரணம். ஆக இரண்டு பக்கமே இது நிகழணும்ன்றது என்னோட கருத்து. அப்படி நிகழ்ந்தா இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படும் அப்படின்றத நான் வந்து தெரியப்படுத்துறேன். நன்றி தோழர், நன்றி. என்னோட அனுபவத்துல ஒரு வெகுஜன மக்கள், என்னோட தோழர், அவர் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மதுரை அவங்க. அவரு சொல்லியிருக்கிறாரு, அவர் எந்த பொறுப்புக்கும் வரல, பட் நம்ம தலைவருடைய கொள்கையை மிக மிகவும் பிடித்தவர். ஏன்னா இந்த நேரத்துல அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க அதாவது நான் தான் நம்பர் 1 ஃபேன் நம்ம தலைவருக்கு. நீங்க எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, நான் தான் நம்பர் 1 ஃபேன் அவருக்குன்னு நான் தெரிவிச்சேன்னு தலைவர்கிட்ட தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெளியில வர முடியாத தலைவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்ட வெகுஜன மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ற விஷயத்த இந்த நேரத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அது ஒரு பெருமையாகவும் நம்ம இதை எடுத்துக்கணும் என்றது என்னுடைய பதிவு. நன்றி தோழர், மிக சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய பதிவுகளை எல்லாமே. நன்றி. ஜாயந்தல் சி ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களை நன்றி உரை கூற அழைக்கிறேன். வேற ஏதாவது தோழர்கள் பேசுறீங்களா? அண்ணா நீங்க பேசிடுங்க. அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். திருமாப்பட்டறையின் 88வது அமர்வு இன்று மிகச்சிறப்பாக நடந்து முடிவு பெற இருக்கிறது. 88 நாட்களாக 88 அமர்வுகளை திருமாப்பட்டறையின் சார்பில் எந்தவித தொய்வும் இன்றி தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமாப்பட்டறையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அருமை தோழர், ஆற்றல் மிகு கள போராளி ரேணுகா அவர்களுக்கும், அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து தொடர்ந்து இந்த முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிற அன்பிற்கினிய ஐயா சித்திக் அவர்களுக்கும், பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் நம்மோடு இந்த அமர்வில் தொடர்ந்து பங்கேற்று வரக்கூடிய அருமை தோழர்கள் அக்கா அருள் செல்வி அவர்களுக்கும், மருத்துவர் கல்பனா அவர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கருத்துரை வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் செல்லதுரை அவர்களை தொடக்க காலத்திலிருந்து நான் பார்த்து வருகிறேன். அவர் தொடக்க காலத்தில் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் செல்லதுரை நாடார் என்றுதான் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருந்தார்கள். நான் அதை தொடர்ந்து கவனித்து வருகிறேன். ஏனென்று சொன்னால், அவர் செல்லதுரை நாடார் என்று அந்த பெயரை முகநூல் பக்கத்திலே வைத்திருந்த போது அதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக அண்ணன் அவர்கள் விளங்கி கொண்டிருந்தார்கள். அண்ணன் அவர்கள் இந்த இயக்கத்திலே இணைந்து களமாடி கொண்டிருக்கிறார். அவரை போல் சாதி மறுக்கும் சான்றோர்கள் பலருக்கு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் இல்லாமல் அண்ணன் அவர்களைப் போல பல மாற்று சமூகத்தை சார்ந்த சாதி மறுக்கும் சான்றோர்கள் இந்த இயக்கத்திலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல் நாமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற உந்துதல் மற்ற மாற்று சமூகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் வர வேண்டும் என்பது அந்த பெயரில் இருந்து நாம் அறிந்து கொண்டோம். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் அந்த சொல்லை எடுத்துவிட்டு இயல்பாக செல்லதுரை என் என்கிற அந்த இனிசியலோடு முகநூல் பக்கத்திலே தன்னுடைய பெயரை மாற்றியிருந்தார்கள். ஆகவே அண்ணன் செல்லதுரை அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கத்திலோ தான் ஏதாவது ஒரு பதவியை அடைய வேண்டும் என்கிற உள்நோக்கத்திலோ இந்த இயக்கத்திற்கு வந்ததாக நமக்கு தெரியவில்லை. அவருடைய களப்பணிகளை நாம் உற்று கவனிக்கிற பொழுது
தலைவர் அவர்கள் மீது உள்ளபடியே உள்ளன்பான பற்றோடு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முழுமையாக உள்வாங்கி இந்த இயக்கத்தில் இணைந்து தன்னை அர்ப்பணித்து களமாடிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய களப்பணிகள் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த அமர்வில் பங்கேற்று தனது சிறப்புரையை வழங்கிய அண்ணன் செல்லதுரை அவர்களுக்கு திருமாப்பட்டரின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. அமைப்பாய் திரள்வோம் சாதி ஒழிப்பு களத்தில் நீங்கள் செய்து வரும் அரும் செயல். முத்தமிழ் வளவன் அண்ணா அமீரக விடுதலை சிறுத்தை அவர்கள் இருக்காங்கண்ணா, ஆலோசகர், உங்கள்கிட்ட பேசுவாங்க. முத்தமிழ் பாண்டியனா? முத்தமிழ் வளவன். சரி சரி, பேசுங்கண்ணா, பேசுங்க. தோழர் வணக்கம். தோழர் அண்ணா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இல்ல ஒரு சிறிய ஒரு உங்களுடைய கருத்துல இருந்து நான் ஒரு மாறுபடுறேன். அதாவது தோழர் பேசும்போது ஒரு கருத்தை முன்வைச்சிங்க. அதாவது இன்னமும் பல கிராமங்கள்ல வந்து தலித் மக்கள் வந்து உள்வாங்க தயங்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அங்க தயங்குறாங்க அப்படின்னா அங்க வந்து மைனாரிட்டி. இது வந்து அமீரகத்திலே நடக்குது. ஒரு அறையில வந்து 10 பேர் இருப்பாங்க. அதுல 2 பேர் விடுதலை சிறுத்தை இருப்பாங்க. 7 பேர் வந்து நான் தலித் இருப்பாங்க. அவங்க வந்து தேவர் கம்யூனிட்டியா இருப்பாங்க. அவங்க தேவர் கம்யூனிட்டி உள்ள சட்டை போட முடியும். ஆனா இவங்க விடுதலை சிறுத்தைங்கிற அண்ணனுடைய போட்டோ வைக்க தயங்கக்கூடிய காலம் இங்க இன்னமும் நடந்துட்டு இருக்கு அமீரகத்துல. அதே தான் குக்கிராமங்களே அது நடக்குது. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கொடியேற்ற முடியாத ஒரு நிலை இருக்குது பாருங்க. தலித்தோ நானும் தலித்தோ இன்னைக்கு விடுதலை சிறுத்தையோட கொடிகள் ஆதிக்க ஜாதிகளாக இப்ப அறியப்படும் ஒரு வெகுஜன மக்களுடைய பகுதியில நம்ம போய் தலைவரே கொடியேற்றிட்டு வர முடியல. அந்த மனநிலையில இருந்து நம்ம வந்து மாறுபட்டு இந்த மக்களை வந்து வெகுஜன மக்களை அரசியல்படுத்தாமல் எதுவும் நடக்காது. அது ஒண்ணு. ஏன்னா நீங்க சொன்னதுக்காக சொல்ல வர்றேன். ஏன்னா நம்ம வந்து கிராமப்புறத்துல இருந்து பாக்குறது. அதனாலதான் தென் தமிழகத்துல வந்து சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு மாணவர்களை வெட்டிட்டோ இல்ல மலம் கழிச்சிட்டோ வாயில சிறுநீர் கழிச்சிட்டோ போயிடுறாங்க. இது வந்து அறியாமை. இந்த அறியாமை நம்மை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துவருக்கு எப்படி சீடர்கள் இருந்தாங்களோ அது மாதிரி எழுச்சி தமிழருக்கு உங்களை போன்றவர்கள் சீடர்களாக இருந்து, என்னை போன்றவர்கள் சீடராக இருந்து நாம் வழி நடத்துவோம். வெல்லும் ஜனநாயகம். நன்றி தோழர், மகிழ்ச்சி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. சாதி ஒழிப்பு களத்தில் தலைவருடன் இணைந்து களமாற்றி வருகிறீர்கள். சாதி ஒழிப்பு களத்துக்கு அம்பேத்கர் அவர்கள் ஒரு விடயத்தை விட்டு சென்றிருக்கிறார். சாதி ஒழிப்பு வந்து எப்படி நிறைவேறும், அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என்ற புத்தகத்தில் இந்த அகமுறை மனமுறையை வந்து ஒழிக்கிறது தான் அதோட ஒரு ப்ராசஸே. அதன் வழியாக மட்டும்தான் சாதி ஒழிப்பை வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அதை நடைமுறைப்படுத்தி சாதி ஒழிப்பை நாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று நான் சொல்லிக்கொண்டு, அம்பேத்கரின் மாணவியாக, திருவாமையின் தங்கையாக இந்த இணைப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருடன் தயாராகுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம், மகிழ்ச்சி.